நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பாடல் 18 பார்க்க போறோம். என்ன சொல்லியிருக்காரு இந்த பாடலின் மூலமாக அப்படின்றதையும் விளக்கத்தோட நான் உங்களுக்கு சொல்றேன். இப்பொழுது பாடலை பார்த்திடலாம். உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பால்கால் குயிலினங்கள் கூவினன்கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். சரி, இந்த பாடல்ல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நேத்து பாடல் 17 வரைக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கின்ற கண்ணனுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நபரையுமே அவங்க எழுப்புனாங்க. இன்னைக்கு நப்பின்னையை எழுப்புறாங்க. எப்படி சொல்லி எழுப்புறாங்க அப்படின்னா, உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வலியன் அப்படின்னா, இந்த யானைகளை அடைக்கக்கூடிய சக்திகளை கொண்டவன், நல்ல மதநீர் சிந்துகின்ற யானைகளை உடையவனாக இருக்கக்கூடியவன், போரில் பின்வாங்காது எதிர்த்து நின்று போரிடுபவன் அப்படின்னு அவருடைய வீரத்தை சொல்லும் விதமாக இந்த முதல் வரியில சொல்லியிருக்காங்க. அப்படியாகப்பட்ட பெருமை வாய்ந்த நந்தகோபாலனுடைய மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு நப்பின்னையை எழுப்பும் விதமாக எழுப்புறாங்க. அதுல நந்தகோபாலருடைய பெருமையை எப்படி சொல்றாங்க அப்படின்றத பாருங்க. ஒரு போர் இருந்தா அந்த போர்ல பின்வாங்காது எதிரிகளை எதிர்த்து நின்று ஓடச் செய்யக்கூடிய வலிமை பொருந்திய நந்தகோபாலருடைய மருமகளே அப்படின்னு அவருடைய, அதாவது கண்ணனுடைய அப்பாவுடைய பெருமையையும் வீரத்தையும் பறைசாற்றும் விதமாக இந்த முதல் வரி அமைந்திருக்கு. அப்படியாகப்பட்ட பெருமை வாய்ந்த வீரம் பொருந்திய நந்தகோபாலருடைய மருமகளே அப்படின்னு நப்பின்னைய எழுப்புறாங்க. சரி, இந்த 2 வரிகள் இப்படி சொல்லியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நப்பின்னாயோடைய பெருமையை சொல்லணும்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெருமை சொல்லி அவங்க எழுப்புறாங்க. இவருக்கு என்ன பெருமை சொல்றாங்க அப்படின்றத பார்த்துடலாம். கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய், நல்ல வாசனையா இருக்கும் உன்னுடைய கூந்தல் நப்பின்னாயே. குழலினா அழகிய வாசனையாக கூந்தலை உடையவளே நப்பின்னாய், கடைத்திரவாய், கதவை திற அப்படின்னு ரொம்ப அழகாக நப்பின்னாயை எழுப்புறாங்க தோழியர்கள். வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான், என்ன சொல்றாங்கன்னா, 4 பக்கமும் அதிகாலை வேளையில கோழி கத்திக்கிட்டு இருக்கான். எல்லா இடத்துலையும் வந்தெங்கும் கோழி அனைத்தனக்கான், எல்லா இடத்துலையும் கோழி கத்தி கத்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு 4 புறங்களும். நப்பின்னையே, நீ கொஞ்சம் உன்னுடைய கதவை திறக்கிறியா அப்படின்னு ரொம்பவும் ஒரு அழகான விளக்கத்தோட நப்பினுடைய பெருமையையும் சொல்றாங்க. அவர்களை வர்ணிக்கும் விதமாகவும் இது இருக்கு, ஒரு வர்ணனை கலந்த மாதிரியும் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நல்ல வாசனையான மலர்களை சூடிய, அதனால உன்னுடைய கூந்தலுக்கே ஒரு அழகு, நீ கொஞ்சம் கதவை திறக்கிறையா அப்படின்னு நப்பினே எழுப்புறாங்க. அடுத்தது பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினன்கான். இந்த பந்தல் மேல் குயில்கள் என்ன பண்ணுதான், அதிகாலை வேளையில நல்ல அழகான பாடல்களை இசைத்து கொண்டு இருக்கான். குயிலினங்கள் கூவினக்கான் அப்படின்னா எல்லா இடத்துலையும் அது கூவிக்கிட்டு இருக்கு, அப்படின்னா கத்திக்கிட்டு இருக்கு, நல்ல அழகான ஒரு ஓசையை எழுப்பி கொண்டு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் கோழிகள் எல்லா திசைகள்லையும் அழைத்து கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் பந்தல் மேல இந்த குயிலினங்கள் எல்லாமே அதுவும் கூவிக்கிட்டு இருக்கு. அதிகாலை வேளையில இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நப்பின்னாய், நீயும் அந்த கதவை கொஞ்சம் திறக்கிறையா அப்படின்னு ரொம்பவும் அழகாக சொல்லியிருக்காங்க இந்த 2 வரிகள் மூலமாக. அடுத்தது பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட. பந்தார் விரலினா நல்லா பந்து பாரி அவருடைய கைகள் இருக்கின்ற அந்த விரல்கள் அவ்வளவு நல்லா மெதுவா இருக்கான், நல்லா மெத்துன்னு இருக்கான், பந்து மாதிரி இருக்கான், மலர் பந்து மாதிரி. இதுவும் ஒரு வர்ணனையாக தான் இருக்கு. அவருடைய அந்த கூந்தலையும் வர்ணித்து அவருடைய அழகையும் வர்ணித்து, இப்பொழுது உன்னுடைய விரல்கள் இவ்வளவு மெலிதான விரல்களை கொண்டவளே நப்பின்னாய்,
உன்னுடைய மைத்துனன் பேர் பாட, உன்னுடைய கணவனுடைய பேர் பாட, அவருடைய புகழை பாட, அவருடைய வீர தீர செயல்களை பாட நான் என்னுடைய தோழிகள் எல்லாரையும் கூட்டுக்கிட்டு இந்த ஆயர்பாடி பெண்கள் எல்லாரும் வந்திருக்கோம். அதனால கொஞ்சம் நப்பின்னாய் கதவை திறக்கிறையா, கண்ணனை வந்து நாங்க எழுப்ப போறோம் அப்படின்னு ரொம்ப அழகாக நப்பின்னையை எழுப்பும் பாடலாக இருக்கு. அடுத்த வரியில என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப அப்படின்னா, உன்னுடைய கைகள் வந்து தாமரை மாதிரி இருக்கான். அது எந்த மாதிரியான தாமரைனா, செந்தாமரை, சிவப்பு தாமரை மாதிரி உங்களுடைய கைகள் வந்து நல்ல சிவப்பாக இருக்கு. அதே மாதிரி கைகள் நல்ல ஒரு தாமரை போன்று பறந்து விரிந்திருக்கு. இந்த அழகான கையால நீங்க வளையல்லாம் போட்டிருப்பீங்கல்ல இந்த கைகள்ல, அந்த வளையல் சத்தம் கேட்கும் விதமாக அந்த கதவை கொஞ்சம் வந்து திறக்கிறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த நிறைய வளையல்கள்லாம் கையில போட்டுட்டு கதவை திறக்கும் பொழுது அந்த வளையல் சத்தம் வரும் பாருங்க, அந்த சத்தத்தை இங்க குறிப்பிடுறாங்க. அந்த கைகளுக்கும் ஒரு அழகான வர்ணனைய இங்க கொடுக்குறாங்க. தாமரை போன்ற கையுடையவளே நப்பின்னாய், உன்னுடைய கணவனை நீ கொஞ்சம் எழுப்புறியா, எழுப்பி இந்த மாதிரி ஆயர்பாடி பெண்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றியா அப்படின்னு இந்த வரியில சொல்லியிருக்கார். வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய், உன்னுடைய வளையல்கள் அணிந்த கையால வந்து கொஞ்சம் அந்த தாழ் கதவை திறக்கிறியா. அந்த கதவை திறக்கும் பொழுது இப்படி சவுண்டு வருதான், அதாவது இந்த சத்தங்கள் வருதான். அவ்வளோ ஒரு அழகான வர்ணனையோட நப்பின்னைய சொல்றாங்க இந்த ஆயர்பாடி பெண்கள். முதல்ல கண்ணனை எழுப்ப வரும்பொழுது கண்ணனுடைய புகழ் மட்டும் பாடாம அவர்களுடைய குடும்பத்தினருடைய புகழையும் சேர்த்து பாடி, நப்பின்னையுடைய புகழையும் சேர்த்து பாடி, அவள் எத்தகைய குணத்தை கொண்டவள், அவளுடைய தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு உதாரணத்தோட ரொம்பவும் அழகாக தெளிவான ஒரு தமிழ் மொழியோட சொல்லியிருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த திருப்பாவையில. நம்ம இந்த திருப்பாவை பாடலை பாராயணம் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலை பாராயணம் செய்கிறோம். இந்த மார்கழி மாதத்துல மட்டும்தான் திருப்பாவையை பாராயணம் செய்யணும் அப்படின்றது கிடையாது. தினமுமே நம்முடைய இந்த காலம் இருக்கின்ற வரையிலுமே திருப்பாவையை நம்ம தினமுமே படித்துக்கிட்டு வரலாம், நேரம் இருக்கும் பொழுதெல்லாம். வயதான பின்பு நம்மளால படிக்க முடியுமா அப்படின்றது தெரியாது, கைகள் நடங்கும், அதே மாதிரி வாயால நமக்கு சொல்ல வருமா அப்படின்றது தெரியாது, ஏன்னா வயது முதிர்வின் காரணமாக. அப்போ என்ன பண்ணணும், இந்த திருப்பாவையை நம்மளால முடிந்த வரைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல் விதமாக நம்ம படித்து கொண்டே வர வேண்டும். இப்போ அந்த பாடலை வந்து ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நான் சொன்ன விளக்கம் உங்களுக்கு தெளிவாக புரியும். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பால்குள் குயிலினங்கள் கூவினன்கான் பந்தாம் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். ஒவ்வொரு பாடல் வரியிலுமே ரொம்பவும் அழகாக நப்பின்னையோடைய பெருமையை போற்றும் விதமாக, நந்தகோபாலருடைய அந்த வீர செயல்களை போற்றும் விதமாக தான் இந்த பாடல் 18 அமைந்திருக்கு. நம்மளும் இந்த மார்கழி மாதத்துல தினமுமே அதிகாலை வேளையில சூரியன் உதிப்பதற்கு முன்பாக எழுந்து திருப்பாவையில வருகின்ற ஒவ்வொரு பாடலையும் வீட்டுல நீங்க வாய்விட்டு படித்தாலும் சரி, ஒலிக்க செய்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி விளக்க உரைகளை பாடலோடு கேட்டாலும் சரி, உங்களுக்கு எண்ணற்ற பலன்கள் புண்ணியன்கள் இதன் மூலமாக கிடைக்கும். ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த இந்த திருப்பாவைய பாவை நோம்பிருந்து ஆயர்பாடி பெண்கள் எப்படி கண்ணனை வந்து வழிபாடு செய்தார்களோ அதே மாதிரி நம்மளும் அதிகாலை வேளையில இந்த மார்கழியில கண்ணனுடைய நாமத்தை, நாராயணனுடைய புகழை, அவருடைய வீரதீர செயல்களை போற்றி பாடி நம்மளும் பாடல்களாக இந்த திருப்பாவை மூலம் தினமும் பாராயணம் செய்யலாம். இன்னைக்கு பாசுரம் 18 பார்த்தோம். நாளைக்கு பாசுரம் 19ல நமக்கு என்ன சொல்ல வரார் அப்படின்றத நாளைக்கு பாடல்ல நான் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தோடு வந்து சொல்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகவல்லி. நன்றி, வணக்கம்.